സ്നേഹ മെർലാണ് അറസ്റ്റിലായ ഫെലിക്സാണ് വിവരങ്ങളുമായി ചെന്നത്. ഫെലിക്സ്, ഞെട്ടലുണ്ടാക്കുന്ന ഒരു വാർത്തയും ദൃശ്യവും വിവരവുമാണ് നമ്മൾ പ്രധാന വാർത്തയുടെ ഭാഗമായി കാണിച്ചത്. എന്താണ് സംഭവിച്ചത്? പോലീസ് പറയുന്നത് എന്താണ്? ഈ യുവതിയുമായി ബന്ധപ്പെട്ട മറ്റു വിവരങ്ങൾ എന്താണ്? രതീഷ്, 12 വയസ്സുകാരിയെ പീഡിപ്പിച്ച കേസിൽ ഇപ്പോൾ 23 വയസ്സുള്ള സ്നേഹ മെർലിനാണ് ഇപ്പോൾ അറസ്റ്റിലായിട്ടുള്ളത്. ഇത് സംബന്ധിച്ച് പോലീസ് പറയുന്നത് ഈ 12-കാരിയായ വിദ്യാർത്ഥിനിയുടെ അധ്യാപകരാണ് ഇത് സംബന്ധിച്ച് ചില സംശയം പ്രകടിപ്പിച്ചത്. ഈ അധ്യാപകർ പരിശോധിച്ചപ്പോൾ ഈ പെൺകുട്ടിയുടെ ബാഗിൽ ഒരു ഫോൺ കണ്ടു. ആ ഫോൺ പരിശോധിച്ചപ്പോഴാണ് ഇത്തരം ചില സംശയങ്ങൾ അധ്യാപകർക്ക് തോന്നിയത്. പിന്നീട് അധ്യാപകർ ചൈൽഡ് ലൈനിൽ വിവരം അറിയിച്ചു. ചൈൽഡ് ലൈൻ അധികൃതർ ഈ പെൺകുട്ടിയെ കൗൺസിലിംഗിന് വിധേയമാക്കിയപ്പോഴാണ് ഇത്തരം ചില കാര്യങ്ങൾ പെൺകുട്ടി തന്നെ വെളിപ്പെടുത്തിയത്. അതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ഈ 23 വയസ്സുകാരിയായ സ്നേഹ മെർലിൻ എന്ന പുളിപ്പറമ്പ് സ്വദേശി ഇപ്പോൾ അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുള്ളത്. ഈ സമാനമായ കേസിൽ നേരത്തെയും ഇവർ, അതായത് ഈ സ്നേഹ മെർലിൻ പ്രതിയാണ് എന്നതാണ് പോലീസ് പറയുന്നത്. മാത്രമല്ല ചില അടിപിടി കേസുകളിലടക്കം ഇവർ പ്രതിയാണ്, മയക്കുമരുന്ന് ഉപയോഗിക്കുന്നു എന്ന സംശയവും പോലീസ് പങ്കുവെക്കുന്നുണ്ട്. ഏതായാലും ഇവരെ പോക്സോ ചുമത്തി അറസ്റ്റ് ചെയ്തിട്ടുണ്ട്. ശരി, വളരെ അസ്വസ്ഥത ഉണ്ടാക്കുന്ന വാർത്തകളൊക്കെയാണ് ഈ ദിവസങ്ങളിൽ വരുന്നത്. അത്തരം ഒരു വാർത്തയാണ് കണ്ണൂരിൽ നിന്ന് ഫെലിക്സും റിപ്പോർട്ട് ചെയ്തത്. കണ്ണൂർ. வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸ்னேகா மெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு போக்சோ கேஸில் அரெஸ்ட் ஆகிருக்குது கண்ணூர் தளிப்பரம்ங்கிற இடத்துல. அதாவது இந்த விஷயம் என்ன தெரியுமா, இந்த பிரதி ஒரு பொண்ணு தான், இந்த இதில் பட்டதும் ஒரு பொண்ணு தான். அதே மாதிரி ஒரு பையனி இந்த பொண்ணு சமானமாக பண்ணியிருக்கிறாங்க நியூஸ் சொல்லுது. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் சேனலில் வாசிக்கிற ஒரு பொம்பளைக்கும் வாயே நீங்கிறது இல்லையே. எப்படி சொல்கிறது, இப்படி சொல்கிறான் குட்டி வார்த்தையா. இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும், எல்லா சேனலும் தூக்கிட்டு போய் இப்படி பிடிச்சிட்டு ஐயோ சரின்னு பீட்டுப்பிச்சு அது செய்தே இது செய்தே போக்சோ கேஸானே மானம் போயே மரிதே போயேன்னு எல்லாம் ஆடி இருப்பாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சும்மா எப்படி வாய் சும்மா பேசுறதுல சும்மா அந்த வார்த்தை கொடுக்கணும்னு மொக்க வார்த்தை கொடுக்குறாங்க. அதாவது மரியாதை போயிருமாமா பொம்பளைகளுக்கெல்லாம், எப்படி நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை போயிருமாமா. எப்படி இருக்குதுன்னு எண்ணம். இதில் ஆம்பளை செஞ்சுருக்கட்டும், ஆம்பளைகளை மொன்னைகளை சப்பைகளை என்னையும் சேர்த்தா நானும் தான் எல்லாம் வாய் தரங்க ஐயா. இப்படியே போனோம்னு வச்சுக்க நம்மெல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிடுவோம். ஸ்னேகா மெர்லின்ங்கிற பொண்ணு போக்சோ கேஸில் அரெஸ்ட்டு தளிப்பரம்புங்கிற இடத்துல. அதாவது அதுவும் ஒரு பொண்ணு தான், அப்போ சொல்லியும் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு 23 வயசு, அந்த பொண்ணுக்கு 12 வயசு. அதே மாதிரி 14 வயசுக்காரே இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்குது. போக்சோ கேஸு இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு எதிரே கஞ்சா குடிக்கிறதாக ஏதோ சந்தேகப்பட்டிருக்கிறாங்க, போலீஸ் சந்தேகப்பட்டிருக்குது. இது ஆம்பளை செஞ்சுருக்கட்டும், இன்னைக்கு தூக்கி பிடிச்சி ஜோன்னு எல்லா சேனலும் போயிருக்கோம். எந்த சேனலுக்காரங்களையும் வாயே வரமாட்டேங்குது பேசுக்கு. பொம்பளைகளுக்கெல்லாம் வாய் வரமாட்டேங்குது. ஏன் அப்படி? அப்போ பொம்பளைங்கன்னா உங்களுக்கு பொம்பளைகளுக்கு அவ்வளோ சப்போர்ட், ஆம்பளைகளை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஐயா. இது இப்படியே போனீங்கன்னு வச்சுங்க, இப்படியே போனோம்னு வச்சுங்க, ஆம்பளைகளுக்கு என்ன மரியாதை இருக்குது? இப்போ இது போக்சோ கேஸு, பொம்பளை போக்சோ கேஸில் 23 வயசுக்காரி. ஆப்போசிட்லேயும் ஒரு பொண்ணு தான், அதுவும் ஒரு 12 வயசுக்கார பொண்ணு தான். 14 வயசுக்கார பொண்ணு ஒரு பையனுக்கும் அந்த பொண்ணு அப்படியே தொந்தரவு கொடுத்துருக்குறா. அது பொண்ணு கொடுத்துருக்குது போக்சோ கேஸில். இனிமேல் கேரளா ஹைகோடதியும் டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோடதியும் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு ஒரே நீதி உரப்பாக்கி தரணும். ஆம்பளைகளை வாய் திறங்கப்பா கொஞ்சம். நம்ம ராகுல் ஈஸ்வரர் சொன்ன மாதிரி, ராகுல் ஈஸ்வரர் சார் சொல்கிற மாதிரி புருஷ கமிஷன் வேணும், ஆம்பளைகள் காக்கொடி சங்கம் வேணும். நியூஸ் வாசிக்கிற அந்த பொம்பளைகள்லாம் பாருங்க எப்படி பேசுகிறாங்கிறீங்க. இல்லைன்னு வச்சுங்க, ஆம்பளைகள் பேசி இருக்கட்டும், கத்தி இன்னைக்கு காது குளிஞ்சிரும் அந்த மைக்கு. இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எப்படி சொல்கிறாங்கிறீங்க. என்னமா தான் மரியாதை போயிருமாமா. அந்த சேனலில் அந்த பொண்ணு ஒரு நியூஸில் படிக்கிறதா எப்படி சொல்லுங்கிறீங்க? எந்த சம்பவமாய் நடந்திருக்கணும்னு. அப்படி அதே ஆம்பளை செஞ்சுருக்கட்டும், இன்னைக்கு ஜேன்னு கேரளாவே இன்னைக்கு அட்டி தூந்துருக்கு. இன்னைக்கு இந்த நியூஸுக்கு இன்னைக்கு கேரளாவே சக கட்டியிருக்கு. இன்னைக்கு இந்தியாவே சக கட்டியிருக்கும் பொம்பளைக்கு போடுற போடு. ஆம்பளைங்க எல்லாம் பாருங்க ஐயா, மொன்னை சப்பை குப்பை எல்லாம் இந்த வின்சென்ட் சொல்றது கேளுங்க. ராகுல் ஈஸ்வரர் சார் சொல்கிற மாதிரி நமக்கு புருஷ கமிஷன் வேணும்னு போராட தொடங்கணும். ராகுல் ஈஸ்வரர் சார் போராடி இருக்கிறார், நம்மளது பங்காளி ஆகணும்னு. ஆம்பளைகிட்ட எல்லாத்தையும் தாழ்மையாக காட்டிக்கிறேன். அதுக்கு வேண்டி பொம்பளைகளை தப்பானவங்கன்னு குற்றவாளின்னு சொல்கிறது வாதமே இல்லை, அது இல்லை. அதே மாதிரி ஆம்பளைகளும் எல்லாரும் குற்றவாளிகளும்
எல்லாரும் மோசமான ஆளுகள் நான் வாதிக்கிறது இல்லை. அது நான் வாதனைக்கு வரல, அந்த வாதனைக்கு வரல. குற்றம் செஞ்சவங்களை தான் இந்த வார்த்தை சொல்கிறேன். ஸ்னேகா மெர்லின், அதுவும் ஆப்போசிட்லேயும் ஒரு பொண்ணு தான், 12 வயசுக்கார பொண்ணாமா. அது அதே மாதிரி 14 வயசுக்கார பொண்ணையும் இந்த பொம்பளை சமானமாக செஞ்சுருக்குதுன்னு சொல்லுது. ஏதோ போதை வசதி உபயோகிக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த சேனலுக்காரங்களா இனிமேல் ஆம்பளை செஞ்சாலும் ஒரே மாதிரி வார்த்தை கொடுக்கணும், பொம்பளை செஞ்சாலும் ஒரே மாதிரி வார்த்தை கொடுக்கணும். என்னது ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டமா? எப்படி பேசுறீங்க? அது துர்கோதேம வார்த்தைன்னு எப்படி சொல்லுது? இந்தோ துர்கோம வார்த்தைன்னு. அப்போ பொம்பளை செஞ்சா அது வாதம் இல்லை, நியாயம் இல்லை. அது ஏதோ மொக்க நியாயத்துக்கு கொடுத்து போயிடுவீங்க. ஆம்பளை செஞ்சா ஜேன்னு எல்லா பொம்பளையும் சேர்த்து மைக்கு தூக்கி பிடிச்சிக்கிட்டு குட்டின்னு போக்சோ கேஸு, தளிப்பரம்புலு, பீடு பிச்சு, குட்டி ஓயே, சிரியானு, படுத்த காரியானு அப்படி என்னது. அப்புறம் மார்க் உள்ளவளானு அன்னைக்கு ஒரு பொம்பளை சொல்லுதில்ல, என்னது செத்து போன ஒரு பொம்பளைக்கு 12,000 பேர் வியூவர்ஸ் உள்ள ஒரு சிரியானுன்னு. 12,000 பேர் வியூவர்ஸ் நீங்கள் எப்படி உண்டாக்குறீங்க எங்களுக்கு தெரியும். நான் நைட்டில் யூடியூப் பார்க்காம இருக்கேன். நைட்டில் நான் யூடியூப் பார்த்துருக்கிறேன். போட்டால் உங்கள் மான மரியாதை போயிடும். அதனால் அது வேண்டாம், நான் அது பேசுறதுக்குள்ள அது பேசி எல்லாத்தையும் இது பேசுகிற வேலை எனக்கு இல்லை. எனக்கு அது நான் என் மகபட்சம் என்ற வீட்டில் என்ற மகபட்சம் நான் அப்படித்தான். அதனால நான் அப்படித்தான். அதனால் குத்தம் செஞ்சவங்களுக்கு தான் வின்சென்ட் செய்வீர் சொல்லலாம். ஆனால் இனிமேல் எல்லா சேனங்காரங்களும் ஆம்பளை ஒரு குத்தம் செஞ்சாலும் அதே மாதிரி வார்த்தை சொல்லணும், பொம்பளை குத்தம் செஞ்சாலும் அதே மாதிரி வார்த்தை சொல்லணும்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். இது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.